அதை செய்யறதுக்கு பகவான் அனுப்பிச்சது. எல்லாருமே நித்தியப்படி, அதுவும் பிரத்யேகமாக பிராமணாலா உள்ளவா கார்த்தால சந்தியாதனம் பண்ணின உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணி நீண்ட ஆரோக்கியத்தோட ஆயுளோட நம் பிரதமர் இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும். அப்போ தான் தர்மமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நீங்கள் எப்படி வேணாலும் என்னை எடுத்துக்கோங்க, என்ன தீட்சிதர் இப்படி பேசுகிறாரெலாம் நினைக்காதீங்க. சத்தியத்தை சொல்கிறேன், நான் சத்தியத்தை சொல்கிறேன். இந்த பாரத தேசம் பவித்திரமான தேசம். அஸ்மின் முதல்ல உரையிலேயே இந்த வாக்கியத்தை தான் எடுத்து சொன்னார். அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனா அப்படின்னு ஸ்மிருதி. இந்த தேசம் உலகத்தை ஃபாலோ, அமெரிக்காவையோ ஆப்பிரிக்காவையோ யூரோப்பையோ ஃபாலோ பண்ணுற தேசம் இல்லை, உலகத்துக்கு வழிகாட்டுற தேசம் இது. இந்த தேசம் உலகத்துக்கு ஒரு காலத்தில் நாம தான் வழி காமிச்சிருக்கோம். நாம் வழிகாட்டுறவாளா மாற்றணும்னா நம்ம குழந்தைகள்லாம் பறக்கிறது வெளியில் போய் இங்கிலாந்துலையும் சுவிட்சர்லாந்துலேயும் அமெரிக்காலையும் பறக்கிறதுனா என்னத்தினால? உங்கள் அறிவுக்கு இந்த வேல்யூ இல்லாதனால தானே. உங்கள் அறிவை மதிக்கக்கூடிய தேசமாக இது இருந்ததுன்னா நாம் ஏன் வெளியில் போகிறோம்? அவன் ஏன் கூப்பிட்றான்? இந்த நாசாவில் அமெரிக்காவில் வேலை பண்ணுறதுல 50% பேர் இந்தியாக்காரா தான். என்ன புண்ணியம் உண்டுன்னா கூட்டு வச்சு சம்பளம் கொடுத்துன்னு இருக்கா? அந்த புத்திக்கு தானே, இந்த புத்திசாலித்தனத்துக்கு தானே. அந்த புத்திசாலித்தனத்தை இங்கே மதிக்காதனால தானே நம்ம பறக்கிற மாதிரி இருக்குது. மதிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதே நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா? குறைஞ்சபட்சம் நித்தியப்படி மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெபம் பண்ணி காயத்ரி ஜெபம் பண்ணும்போது ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இன்னும் ஒரு 20 வருஷம் பிரதமராக இருக்கணுமா இருந்தார்னா நாம் நினைச்ச பாதைக்கு இந்த தேசம் திரும்பும். இதெல்லாம் இந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் மாற்றப்படும். எல்லாருமே நல்லவா தான். அவளுக்கு வாய்ப்பு வரத்தே தப்பு பண்ணுறா. அந்த வாய்ப்பை தடுத்துட்டா முடிஞ்சு போயிடுமோ. அதுதான் முக்கியமான விஷயம்.